1974 மதுவிலக்கு திறந்த உடனே மதுவிலக்கு லைசன்ஸில் பெரிய முறைகேடு பண்ணார் கருணாநிதி. இந்திரா காந்தி அங்கே இருந்தாங்க. மிகப்பெரிய முறையீடு தான் மாட்டிக்கிடுவோங்கிற நிலைமை வந்தோடனே 74 மதுவிலக்கை கொண்டு வரேன்னு மூடிட்டு தன் கட்சிக்காரவங்களெல்லாம் என்ன சொன்னார், போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிங்கன்னாரு, சம்பாதிச்சுக்கங்கன்னு. 74 நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மூடினதுக்கப்புறம் 77 எம்ஜிஆர் வந்த உடனே பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தார். மது குடித்தவனெல்லாம் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க 77. அதுக்கப்புறம் கைது பண்ணி உள்ளே போட்டால் அந்த டைமில் திமுக காரெல்லாம் பூரா கள்ளச்சாராயம் காய்ச்ச சொன்னார் கருணாநிதி. கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடியது. எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட்டார். 2 சீட்டு தான் ஜெயிச்சது. 1981 வேறு வழியே இல்லாமல் எம்ஜிஆர் மீண்டும் மதுக்கடையில் திறந்தார். ஆனால் மதுக்கடையில் திறந்தார ஒழிய உங்களை மாதிரி உங்கள் திமுக முக்கிய புள்ளிகள் அந்த சாராய தொழிற்சாலையை வைக்கலை. ஒரே ஒருத்தருக்கு விட்டு இருந்தார் ராமசாமி உடையார். அவரும் அரசியல் சார்பற்றவர். அவருக்கு தான் அந்த இதை கொடுத்தார்.